நான் இப்ப சொல்றேன், 4 தொகுதியிலும் குறைந்தபட்சம் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நீங்க தேர்தல் முடிஞ்சு இன்னும் சொல்றேன், யாராவது ஆளுங்கட்சிக்காரங்க என்கிட்டயோ அல்லது வேற யார்கிட்டயோ சேலஞ்சு பண்றதுக்கு, சவால் விடுறதுக்கு, பந்தயம் கட்டுறதுக்கு இருந்தா சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். பந்தயம் கட்டுறதுக்கு இருந்தா சொல்லுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஒரு சேலஞ்சு பண்ணியிருந்தார். பந்தயத்துக்கு தயாரா, சேலஞ்சுக்கு தயாரான்னு இருந்தார். என்னன்னா, கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் திமுக 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இதுக்கு நான் சேலஞ்சுக்கு தயாரான்னு கேட்டிருந்தாரு. நான் சேலஞ்சுக்கு தயார், பந்தயத்துக்கும் தயார், 10 லட்ச ரூபா பந்தயத்துக்கும் தயார். ஓகேவா? என்ன கண்டிஷன்னா, நான் சொல்ற கண்டிஷன், 2 பேருக்கும் ஒரு பொது மனிதனை கூப்பிட்டு வரணும். அந்த பொது மனிதங்க 2 பேருக்கு பேரில் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நான் கொடுக்குற 10 லட்சமும் திமுக பொறுப்பாளர் 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, இல்லை அவரோட சார்பாக வேறு யாராவது 10 லட்சம் கட்டினாலும் சரி, அவங்க கொடுக்குற 10 லட்சத்தையும் 20 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிடணும். வர 2021 மே 20ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பணத்தை எடுக்கிற மாதிரி இப்போவே கெடுவு கட்டி போட்டுடணும். மே 20ஆம் தேதி கண்டிப்பாக தேர்தல் ரிசல்ட் கிடச்சிடும். கிடைச்ச பிறகு அவர் சொன்னது நடக்கலன்னா, நான் ஜெயிச்சதா என்கிட்ட பணத்தை 20 லட்சம் கொடுத்துடணும். இல்லையா, அவர் சொன்ன சவால் ஜெயிச்சிருச்சா அவருக்கு கொடுத்துடலாம். இது ஒன்று. இது வெறும் வாய்ச்சோடான்னு எனக்கு தெரியும். 2வது பந்தயத்துக்கு வரேன். கரூர் தொகுதியில், கரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக இரட்டை இலை தான் வெற்றி பெறும். 10 லட்ச ரூபா பந்தயம் கட்ட நான் தயார். அதை கட்டுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க இதை கட்டுறதுக்கு வாங்க. பணம் ரெடியாக இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணிக்குள்ளே கூப்பிடணும். கூப்பிட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு 9:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு வர்றையா வர்றையா வர்றையான்னு ஆட்டிக்கிட்டு இருந்தால் ஆகாது. நான் இந்த முந்தானத்து நான் 6:45 8 மணி வரலும் மகடீஸ்வரன் ஆஃபீஸில் நான் பந்தயத்துக்கு பணத்தோடு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வர காணா ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 9:30 மணிக்கு ஆடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. பந்தயத்துக்கு தயார்னா சொல்லுங்கள், நானும் தயார்.